Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic, third standard lesson 2. My neighbors lesson உடைய continuation தான் இப்போ பார்க்க போறோம். Page number 142. இப்போ take about it government primary school. அதுல இருந்து தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்னா ஒரு 1 to 5th குள்ள இருக்கிற ஒரு ஸ்கூல். இப்போ இவங்க என்ன பாருங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க பாருங்க. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது. அப்போ மாறுவேட போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல எல்லாருமே வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்காங்க பார்க்கலாமா? இவங்க யாரு? வாணி. இவங்க எந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க? டீச்சர். இவங்க என்ன பண்றாங்க பாருங்க? மெஜிஷியன். சின்னா. இவங்க நேம் என்ன? சின்னா. இவங்க வந்து மெஜிஷியன். இவங்க யாரு? டாக்டர். டாக்டர் யாரு? நிலா. இவங்க யாரு? இன்ஜினியர். இன்ஜினியர் என்ன யாரு? உமர். இவங்க ஹோம் மேக்கர் இல்ல செஃப் நான்சி. இப்போ வாணி அப்படின்றவங்க டீச்சர் இல்லையா? அவங்க கையில என்ன திங்ஸ் இருக்கும்? இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க கையில என்ன இருக்கு? புக் இருக்கும். டீச்சர் கிட்ட என்ன இருக்கும்? புக் இருக்கும். அதுக்கப்புறமா மெஜிஷியன் கிட்ட என்ன இருக்கும்? இந்த கேப் பாத்தீங்களா? இந்த கேப் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி கையில பாத்தீங்களா மேஜிக் வேண்ட் அப்படின்ற இத பாருங்க. செகண்ட் பேஜ்ல இருக்கு பாருங்க. இந்த மேஜிக் வேண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. இவங்க யாரு? நிலா. நிலா கையில என்ன இருக்கு? டாக்டர் ஸ்டெட்டோஸ்கோப் இருக்கு. டாக்டர் தானே ஸ்டெட்டோஸ்கோப் வச்சிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இவங்க இன்ஜினியர் தலையில என்ன போட்டிருப்பாங்க? ஒரு ஹெல்மெட் மாதிரி கேப் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் செஃப் என்ன வச்சிருப்பாங்க கையில? இதான் லேடல் கரண்டி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேர்ல பாருங்க. இவங்க யாரு? நிஷா. நிஷா கையில என்ன இருக்கு? பேட்டான். இப்போ வந்து போலீஸ் உமன். நெக்ஸ்ட் இவங்க யாரு? அருண். அருண் கையில என்ன இருக்கு? சிசர் இருக்கு, டேப் இருக்கு. இவங்க டெய்லர். நெக்ஸ்ட் இவங்க பாருங்க. மிலிட்ரி மேன் என்ன இருக்காரு? இவரு கையில என்ன இருக்கும்? தலையில தொப்பி இருக்கும். மிலிட்ரி தொப்பி பாத்தீங்களா இது? நெக்ஸ்ட் பாருங்க. இவங்க யாரு? ஃபார்மர் கையில என்ன இருக்கு? இந்த ஸ்பேட் இருக்கு, ஆக்ஸ் இருக்கு. ஓகே. கீழே பாத்தீங்களா அவங்க என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல அவங்க கையில பாத்தீங்களா எல்லாருமே வச்சிருக்காங்க. ஒருத்தர் யார் இவங்க? டீச்சர், மெஜிஷியன், டாக்டர், இன்ஜினியர், செஃப். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இவங்க பாருங்க போலீஸ் உமன், டெய்லர், மிலிட்ரி மேன், நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர். ஓகே. இவங்க கையில என்னென்ன இருக்கும் பாத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து வர கொஸ்டின் ஆன்சர்ல நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க. draw lines to match. இது பேர் என்னம்மா? இது ஸ்பேட வந்து மேட்ச் பண்ணுங்க. இது என்னது? இது ஸ்டெத்தஸ்கோப்ப மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து போலீஸ்மேன் கையில இருக்கும் இல்லைங்களா? இது பேட்டோன். அதுக்கப்புறமா இது ரோலிங் பின். நெக்ஸ்ட் இது லேடல், scissors. Look at the picture and answer the question. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மேல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது கரெக்டான ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்து எழுத போறோம். என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மெஜிஷியன், இன்ஜினியர், டீச்சர், போலீஸ் ஆபீசர். வாணி இஸ் எ டீச்சர். அத பார்த்தோம் இல்லைங்களா? வாணி யாரு? டீச்சர். சோ she has a book. அவங்க கையில என்ன இருந்தது? புக். எழுதிக்கோங்க. உமர் இஸ் an engineer. He wears a helmet. அவர் என்ன போட்டிருந்தாரு? தலையில ஹெல்மெட் போட்டிருந்தாரு. அத பாத்தீங்களா? இங்க இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. நிஷா இஸ் a police officer. She has a baton. சின்னா is a magician. He has a magic wand. Read and answer. Who uses a stethoscope? A doctor or a teacher? யார் கையில வந்து ஸ்டெட்டோஸ்கோப் இருக்கும்? டாக்டர் கையில இருக்குமா? டீச்சர் கையில இருக்குமா? டாக்டர். A doctor. Who uses a ladle? A police officer or a chef? போலீஸ் ஆபீசர் கையில இருக்குமா லேடல்ல? செஃப் கையில இருக்குமா? சமைக்கிற கையில தான் அந்த கரண்டி இருக்கும். செஃப்னு எழுதிக்கோங்க. போலீஸ் ஆபீசர்ல கையில இருக்கிறது வந்து பேட்டன். நெக்ஸ்ட் ரீட் த வேர்ட்ஸ். டெய்லர், nurse, together, everyone, carpenter, fields, police, afternoon, teacher, tall, smart. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? படிச்சிட்டோமா வேர்ட்ஸ்லாம்? Say this word with clap.
இப்போ இந்த வேர்ட்ஸை நம்ம எப்படி சொல்ல போறோம்னா ஒன் கிளாப் அப்படின்னா வந்து இந்த கிரீன் கலர் வேர்ட்ஸை படிக்கணும். டூ கிளாப் அப்படின்னா வந்து ப்ளூ கலர் வேர்ட்ஸை படிக்கணும். த்ரீ கிளாப் அப்படின்னா வந்து த்ரீஸ் இருக்கு இல்லைங்களா, அப்ப த்ரீ அதை வந்து என்ன கலர் இருக்கு பாருங்க, இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு. ஓகேவா? இத வந்து ஒரு கிளாப் அடிச்சுக்கிட்டே இந்த டெய்லர் இத படிக்கணும். சாரி, கிரீன் கலர்ல இருக்கிறது நர்ஸ் ஃபீல்ஸ் டால் ஸ்மார்ட். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது பாருங்க, டெய்லர் சோல்ஜர் போலீஸ் டீச்சர். ப்ரௌன் கலர்ல இருக்கிறது டுகெதர் எவரி ஒன் கார்பெண்டர் ஆஃப்டர்நூன். நெக்ஸ்ட் பாருங்க, பிராக்டிஸ் டைம். சார்ட் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த வேர்ட் வால். இந்த வேர்ட் வாலை பார்த்து ஒன் கிளாப்புக்கு என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இதுல எடுத்து எழுதணும். டூ கிளாப்புக்கு என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இதுல எடுத்து எழுதணும். த்ரீ கிளாப்புக்கு என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுத போறோம். ஒன் கிளாப் உடைய வேர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, கிரீன் கலர் வேர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து எழுதுங்க. நர்ஸ் ஃபீல்ஸ் டால் ஸ்மார்ட். டூ கிளாப் பாருங்க, டெய்லர் சோல்ஜர் போலீஸ் டீச்சர். த்ரீ கிளாப் பாருங்க, டுகெதர் எவரிஒன் கார்பெண்டர் ஆஃப்டர்நூன். நெக்ஸ்ட் செகண்ட் போலாமா? ஃபைண்ட் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரி அண்ட் கம்ப்ளீட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க ஒன் கிளாப் டூ கிளாப் த்ரீ கிளாப்னு இந்த இந்த பிக்சரை பாருங்க. அணுவோடைய பிக்சர் இருக்கும் இல்லைங்களா, கிளி, அந்த பிக்சர்ல இருக்கிற வேர்ட்ஸ் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் எழுதியிருக்கேன், எழுதிக்கோங்க. கிளி, ஸ்கேர்க்ரோ, அணு ஒன் கிளாப்ல எழுதிக்கோங்க. டூ கிளாப்ல ரெட் எல்லோ கிரீன் கலர்ஸ் எழுதிக்கோங்க. த்ரீ கிளாப்ல டார்க் கிளவுட்ஸ் ஸ்ட்ராங் விண்ட் பிரைட் கிளாத்ஸ். ஓகே, புரிஞ்சுதாமா? இந்த பிக்சர்ல இந்த ஸ்டோரியில இருக்கிறத வேர்ட்ஸை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபன் வித் சவுண்ட்ஸ். கம்ப்ளீட் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரிய வந்து இந்த ஆப்ஷன்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? கான், கான்னா என்ன, மக்காச்சலம். ஹார்ஸ், ஹார்ஸ்னா என்ன, குதிரை. ஷார்ட்னா சின்னது, மார்னிங்னா காலை, தான்னா முள். இப்ப பாருங்க, அன்பு ஹேஸ் எ ஹார்ஸ் ஆன் இஸ் ஃபார்ம். அன்புடைய வயல்ல என்ன இருக்கு, ஒரு குதிரை இருக்கு. த ஹார்ஸ் லவ்ஸ் கான். அந்த குதிரைக்கு என்ன பிடிக்கும், கான் மக்காச்சோளம் ரொம்ப பிடிக்குமா. ஒன் மார்னிங், ஆன்சர் ஒன்ன வரும். ஒன் மார்னிங் அன்பு பிரிங்ஸ் கான். காலையில அன்பு என்ன எடுத்துட்டு வரான், கான் எடுத்துட்டு வரான். பட் த ஹார்ஸ் டஸ் நாட் கம். ஆனா அந்த குதிரை வந்து வரவே இல்லை. அன்பு வாக்ஸ் டு த ஹார்ஸ். ஓ நோ ஹி சேஸ். அன்பு என்ன பண்றான், இந்த குதிரையை போய் பாக்குறான். ஓ என்னோ அப்படின்னு சொல்றான். எ தான் இஸ் ஸ்டக் இன் த ஹார்ஸ் லெக்ஸ். ஏன் வரலனா, அது அதோட கால்ல முள்ளு குத்திடுச்சு. பாத்துக்கோங்க, முள்ளு இருக்கு. த ஹார்ஸ் cannot walk. அதனால அந்த ஹார்ஸால நடக்க முடியல. அன்பு புல்ஸ் அவுட் த தான். அன்பு என்ன பண்றான், கால்ல இருந்த அந்த முள்ளை எடுத்து விட்டுறான். த ஹார்ஸ் டேக்ஸ் எ ஷார்ட் ஸ்டெப். இப்போ வந்து அந்த குதிரை என்ன பண்ணுது, சின்ன ஸ்டெப் மட்டும் தான் எடுத்து வைக்குது. சூன் இட் ரன்ஸ் டு த கார்ன் கிரன்ச் கிரன்ச். அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுது, அதை சாப்பிடுது. டு யூ வாண்ட் மோர் கார்ன். அன்பு என்ன கேக்குறான், உனக்கு இன்னும் அதிகமா வேணுமா. அன்பு லவ்ஸ். த ஹார்ஸ் நெய்ஸ் ஃபார் மோர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பிராக்டிஸ் டைம். ரைட் நேம்ஸ் ஃபார் ஈச் பிக்சர். இந்த பிக்சரோடைய நேமை நம்ம எடுத்து எழுத போறோம். இது என்னது, இது ஒன் கார்ன், இது தான் முள், இது ஹார்ஸ் டார்ச். ஸ்பெல்லிங் பார்த்து கரெக்டா எழுதிக்கோங்க. fill in the blanks. the horse loves to eat corn. இங்க டிக் பண்ணிட்டு இங்க எழுதிக்கோங்க. அந்த ஹார்ஸ்க்கு என்ன பிடிக்கும், கேக் பிடிக்குமா கார்ன் பிடிக்குமா, கார்ன். அன்பு புல்ஸ் அவுட் எ தான். அன்பு என்ன எடுத்தான், முள் எடுத்தான். சோ லீஃபா தானான்னு கேக்குறாங்க, தான். the horse takes a short step. ஹார்ஸ் வந்து லாங் ஸ்டெப் வச்சதா ஷார்ட் ஸ்டெப் வச்சதா, ஷார்ட். the horse wants dash corn. அந்த குதிரைக்கு என்ன வேணும், மோர் கார்ன், அதிகமா வேணுமா, மோர். read the words in pair and circle the or words. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதுல or words அப்படின்னு இருக்கு இல்லையா, அத வந்து நாம சர்க்கிள் பண்ண போறோம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இந்த ஓ இங்க பாருங்க, நாம் ஓஆர் இருக்கு பாருங்க. ஸ்பாட், ஸ்வாட், கான், ஃபார்ம், லார்ட், ஷார்ட், டார்ச், டான், ஸ்டாம், கார்ட், நார்த், பான், ஆர்டர், ஃபுட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேர்ட்ஸ் பாத்தீங்களா, ஓஎன் இருக்கு, அப்போ அதெல்லாம் சர்க்கிள் பண்ணக்கூடாது. லேண்ட் இருக்கு,
எங்க ஓஆர் அப்படின்ற வருதோ அந்த வேர்டை மட்டும் தான் சர்க்கிள் பண்ணணும். கரெக்டா பார்த்து சர்க்கிள் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ். கிளாப் அண்ட் சே ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ். நெய்பர்ஸ்னா என்ன? பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள நெய்பர்ஸ்னு சொல்லுவோம். அவங்க எப்படி இருக்காங்க? ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க. Who lives here next to me? Friendly neighbors come and see. என்ன பண்றாங்க? யார் வந்து இந்த பக்கத்துல இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க? வந்து பாக்குறாங்க. On the left, on the right, they wave and smile. Hello to me. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லா சைடுலும் பார்த்து அவங்க எல்லாம் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, ஹலோ சொல்லிக்கிறாங்க. நியர் அவர் ஹோம் டே பை டே வி கிரீட் அண்ட் மீட் அண்ட் டாக் அண்ட் பிளே. டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிப்போம், சிரிச்சுப்போம், பசங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, விளையாடுவாங்க. சோ இந்த பிக்சர்ல பாருங்க, நீங்களும் இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். Practice time. Describe your neighbor to your friends. Write your neighbor name. என்ன சொல்லிருக்காங்க இங்க? இந்த சர்க்கிள்ல உங்களுடைய பக்கத்து வீட்ல இருக்கவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேம் எதை சொல்லிருக்காங்க? நான் ரம்யான்னு எழுதியிருக்கேன். My neighbor is a dash person. அந்த நெய்பர் வந்து உங்களுக்கு என்ன பர்சனோ அதை எடுத்து எழுதணும். கைண்ட் பர்சனா, ஃப்ரெண்ட்லியான பர்சனா, டால் பர்சனா, போல்டு பர்சனா, காமா, ஹெல்ப்ஃபுல்லா, யங்கா, ஷார்ட்டான்னு எழுதும். நான் வந்து மை நெய்பர் இஸ் ஏ கைண்ட் பர்சன் அப்படின்னு எழுதியிருக்கேன். டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப். ஐ ஆம் ஏ. நீங்க யாரு? கேர்ள் பாய். கேர்ள்னா கேர்ள் டிக் பண்ணும், பாய்னா பாய்னு டிக் பண்ணும். டாக் ஸ்பாட். டாக் அபவுட் யுவர் நெய்பர்ஸ். உங்க நெய்பர்ஸை பத்தி இப்ப நீங்க பேச போறீங்க. ஹலோ, மை நேம் இஸ் ரவி. யாரு நானு? என்னுடைய பேர் வந்து ரவி. ஐ லிவ் இன் பொள்ளாச்சி. நான் எங்க இருக்கிறேன்? பொள்ளாச்சியில இருக்கேன். மணி அங்கிள் இஸ் மை நெய்பர். என்னுடைய மணி அங்கிள் தான் வந்து எங்க பக்கத்து வீட்டுக்காரரு. ஹி இஸ் எ ஃப்ரூட் செல்லர். அவர் என்னது? பழ வியாபாரி. ஹிஸ் டாட்டர் பிரியா இஸ் மை ஃப்ரெண்ட். அவருடைய பொண்ணு பிரியா வந்து என்னுடைய ஃப்ரெண்ட். வி பிளே டுகெதர். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம். ஹர் மதர் மேக்ஸ் டேஸ்டி பணியாரம்ஸ். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? டேஸ்டியா சுவையான ஒரு பணியாரம் செஞ்சு தருவாங்க, செய்வாங்க. ஷீ ஷேர் தெம் வித் அஸ். அவ என்ன பண்ணுவா? என் கூட ஷேர் பண்ணிப்பா. ஐ லைக் தர் ஃபேமிலி வெரி மச். அவருடைய ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். யாரு? ரவி சொல்றா. அந்த மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுடைய நெய்பர்ஸை பத்தி பேசுங்க. ரீடிங் ரேஸ். ரீட் த வேர்ட்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட். படிக்கலாமா? நம்ம இப்போ ரேஸ் மாதிரி இந்த வேர்ட்ஸை படிச்சுட்டு போலாமா? ஹார்ஸ், ஃபாக், ஃபார்ம், ஃபோர்ட், சாட், ஷார்ட், ஸ்பாட், ஹார்ன், தான், தான், ஸ்டாம், டார்ச், பான், பாட், பான். Learning check. Sit in a circle, pick a word given below and describe it. Your friend will continue and chain. இப்போ என்ன பண்றாங்க? சர்க்கிளா உட்காந்துட்டு இப்போ ஒரு கேம் விளையாட போறாங்க. எந்த மாதிரினா ஒரு செயின் மாதிரியான ஒரு கேம். The corn is yellow. What else is yellow? இப்போ வந்து கார்ன் வந்து எல்லோ, மக்காச்சோளம் வந்து எல்லோ கலர்ல இருக்கு. இப்போ வந்து செயின் மாதிரி எல்லோனா நீங்க வந்து இன்னொரு ஃப்ரூட் நேம் சொல்லணும். The banana is yellow. What else is yellow? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க இப்போ the horse runs fast, the thorn is sharp. ஹார்ஸ் வந்து வேகமா ஓடும், அதே மாதிரி அந்த தான் முள்ளு எப்படி இருக்கும்? ஷார்ப்பா இருக்கும். இந்த மாதிரி செயினா பேசணும். the fork is small, the tree is short. இப்ப புரியுதாமா? இந்த மாதிரி ஒரு கேம் தான் விளையாட சொல்றாங்க உங்களை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Conversation time. Next one. What do they do? A farmer grows vegetables. A grocer sells vegetables. A chef cooks vegetable. இந்த ஒரு வெஜிடபிளை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபார்மர் விவசாயி என்ன பண்றாரு? வெஜிடபிள்ஸ குரோ பண்றாரு, வளர்க்கிறார். நெக்ஸ்ட் எ கிராசர் வியாபாரி என்ன பண்றாரு? அத போய் வெஜிடபிள்ஸ விக்கிறாரு, காய்கறிகளை. செஃப், இதுவே செஃப் கிட்ட போச்சுன்னா அது என்ன பண்ணுவாரு? அந்த செஃப் சமைப்பாரு, குக் பண்றாரு. அதே மாதிரி பாருங்க, எ ஃபார்மர் க்ரோஸ் காட்டன். இந்த காட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து யாரு? விவசாயி வந்து க்ரோ பண்றாரு. வீவர் வியூஸ் கிளாத். அதுக்கப்புறமா இந்த கிளாஸ வந்து வாங்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எ டெய்லர் ஸ்விஸ் கிளாத். அதுக்கப்புறமா யார் தைக்கிறாங்க? டெய்லர். இந்த மாதிரி ஒரு ஒரு திங்ஸா வந்து நீங்க இந்த மாதிரி எ ஃபார்மர் க்ரோஸ் ஃப்ரூட்ஸ், எ கிராசர் செல்ஸ் ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி நீங்க வந்து ஃபார்ம் கான்வர்சேஷன் பண்ணுங்க. பிராக்டிஸ் டைம். கம்ப்ளீட் த சென்டென்சஸ். எ டிரைவர் டிரைவ்ஸ் எ பஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம இப்ப எழுத போறோம்.
எப் யார் பஸ் டிரைவ் பண்ணுவா? டிரைவர். எ டேஷ் ஃப்ளைஸ் எ பிளேன். பிளேன் யார் ஓட்டுவா? அவர் பேர் என்னது? பைலட். எ டேஷ் sails எ ஷிப். ஷிப் ஓட்டுற நம்ம என்ன சொல்லுவோம்? sailor. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம இப்போ எழுத போறோம். எ பெயிண்டர் பெயிண்ட்ஸ் த வால். எ கார்பெண்டர் மேக்ஸ் த டோர். எ மேசன் பில்ட்ஸ் த ஹவுஸ். புரியுதாமா? பெயிண்டர் வந்து என்ன பண்ணுவாரு? பெயிண்ட் பண்ணுவாரு. கார்பெண்டர் என்ன பண்ணுவாரு? டோர்ஸ் எல்லாம், டோர்ஸ் விண்டோ இதெல்லாம் வந்து செய்யறவர் யாரு? கார்பெண்டர். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, ஹவுஸ், அவர் யாரு? மேசன். புரிஞ்சுக்கிட்டு படிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், மேசன்னா யாரு? கொத்தனார். Okay, time to write. Draw the 5 missing parts in picture B. A picture, B picture னு dog picture கொடுத்திருக்காங்களா? இந்த dog pictureல எந்த picture missingோ அதை வந்து circle பண்ண போறோம். First one, இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 4 flowers இருக்கு. இங்க பாருங்க 3 flowers இருக்கு. அப்ப எந்த இடத்துல flower missing? அந்த இடத்துல இந்த மாதிரி circle draw பண்ணிக்கோங்க. Next, second one பாருங்க, இதோடைய தலையில பாத்தீங்களா சின்ன முடிகள் மாதிரி இருக்கா? இங்க இல்ல. சோ அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வாய் பகுதியில புள்ளி புள்ளியா இருக்கா? இங்க இல்ல. அப்ப இதுவும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அதோடைய வால் பாத்தீங்களா இங்க பெருசா இருக்கு, இங்க இல்ல. அதையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்களா கிராஸ், புல், அப்போ அங்க இல்ல. சோ இதையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. Find and underline the difference in the sentences. இந்த sentencesல எது டிஃபரன்ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி லைன் போட போறீங்க, அண்டர்லைன் பண்ண போறீங்க. They bring a rope. They bring a rope. இப்ப பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? என்ன டிஃபரெண்ட் பாருங்க. ஃபுல் ஸ்டாப் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இல்ல? ஃபுல் ஸ்டாப் இல்ல. அந்த இடத்துல டேஷ் போட்டுக்கோங்க. B, she stitches a cloth. She stitches a dress. இப்போ சாரி, stitches a dress தான் ரெண்டுமே. இந்த ஷீல இருக்க பாருங்க கேபிட்டல் லெட்டர் எஸ், இங்க ஸ்மால் லெட்டர் எஸ். சோ இது டிஃபரன்ஸ். அப்போ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. I play with Geeta. I play with Geeta. அப்போ அந்த G பாத்தீங்களா கேபிட்டல் ஸ்மால் லெட்டர். சோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Who grows crops? Who grows crops? இப்போ இங்க என்ன இல்ல? கொஸ்டின் மார்க் இல்ல. சோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Time and no. What is your name? What is your name? எப்படி நம்ம கேட்கணும்? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறோம்னா வாட், ஹவு, வேர், அந்த மாதிரி which என்ன யூஸ் பண்றோமோ அந்த கொஸ்டின் டேக்ல கொஸ்டின் டேக் இருக்கணும். அப்போ அதுதான் ரைட் சென்டென்ஸ். ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. இது ராங். அவங்களே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க. How are you today? How are you today? How are you? எப்படி இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொஸ்டின் மார்க் தான் கரெக்ட். ஸோ அதை டிக், இது ராங். Do you like ice cream? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது அதுதான் கரெக்ட். ஏன்னா கொஸ்டின் மார்க் இருக்கு பாத்தீங்களா? Is this your book? இது உன்னுடைய புக்கா? அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கிறது மட்டும் தான் கரெக்ட். புரியுதாமா? நெக்ஸ்ட் பேஜ். Practice time. Tick the correct sentence. Where do you come from? Where do you come from? ரெண்டுத்துலயும் கொடுத்திருக்காங்க. அப்போ எது நம்ம கரெக்ட்? கொஸ்டின் மார்க் இருக்கிறது மட்டும் தான் கரெக்ட். டிக் பண்ணிக்கோங்க. I can jump. I can jump. இதுல வந்து ஜம்ப், இங்க பாருங்க இது வந்து கொஸ்டின் இல்ல. சோ அதனால இந்த டாட் இருக்கு இல்லையா, ஃபுல் ஸ்டாப். சோ அதுதான் கரெக்ட். டிக் பண்ணிக்கோங்க. Rewrite the sentence correctly. Why did he laugh? இந்த சென்டென்ஸை நம்ம கரெக்டா பண்ணணும். என்ன கொடுக்கல அவங்க? கொஸ்டின் மார்க் கொடுக்கல. சோ கொஸ்டின் மார்க் போடுங்க. Do you like to play? அப்போ do you like to play அப்படின்றது கொஸ்டின் மார்க். Which color do you like? இங்க பாருங்க, which color do you like? கொஸ்டின் மார்க். Did she come yesterday? Did she come yesterday? Question mark. Fun time பாருங்க. What is wrong with the picture? Circle the and discuss. இந்த பிக்சர்ல வந்து ராங் ஆன, அவங்க கையில வந்து இருக்கிற பொருள் வந்து தப்பான பொருளாம். ஏன் அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கிள் பண்ணிக்கோங்க. யார் இந்த இவர்? யார் இவரு? ஃபார்மர். இவர் கையில என்ன இருக்கும்? கண்டக்டர் பேக் இருக்கு. அப்போ இது இருக்கலாமா? இல்ல. சோ அது ராங். சோ சர்க்கிள் பண்ணி காமிங்க. நெக்ஸ்ட், டாக்டர். டாக்டர் கையில என்ன இருக்கும்? ஸ்டெத்தோஸ்கோப் இருக்கும். அப்போ ஆனா இவங்க கையில என்ன இருக்கு? ஃபார்மர் வச்சிருக்க ஸ்பேட் இருக்கு. சோ இது ராங். சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இவர் யாரு? போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் கையில என்ன இருக்கு? டெய்லருடைய திங்ஸ் இருக்கு, டேப் இருக்கு. சோ அது வந்து ராங். இங்க டெய்லர் என்ன வச்சிருக்காரு பாருங்க? ஸ்டெத்தோஸ்கோப் போட்டிருக்காரு. அப்போ இது ராங். சர்க்கிள் பண்ணிக்கோங்க.
Brainy bees. The last word of a sentence become the first word of the next sentence. In the last word of a sentence வந்து இதுதான் first word second உடைய லைன்ல இருக்கணுமா. இந்த மாதிரி continue the chain கொடுத்துருக்காங்க. Look at the apples. Apples are red. Red is a color. புரியுதாமா? ஆப்பிள்னு லாஸ்ட் சென்டென்ஸ்ல வரது அகைன் செகண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபினிஷ் ஆகிறது இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாமா? நான் ஒன்னு ட்ரை பண்ணிருக்கேன், நீங்க வேற இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். லுக் அட் த மேங்கோ. மேங்கோஸ் ஆர் எல்லோ. எல்லோ இஸ் எ கலர். இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, நீங்க லுக் அட் த பனானா. பனானா ஆர் எல்லோ. எல்லோ இஸ் எ கலர். அதே மாதிரி லுக் அட் த செர்ரி. செர்ரி ஆர் ரெட். ரெட் இஸ் எ கலர். அந்த மாதிரி நிறைய நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரீடிங் ஸ்டார்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ரீடிங் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் இப்ப படிச்சுட்டு இங்க ஸ்டார்ஸ் வந்து கலர் பண்ணணும். ஓகேவா? ரைஸ், ஃபீல்ட், கிரீன், ஸ்கூல், ஸ்கேர்க்ரோ, ஃப்ரெண்ட், clouds, wind, cloth, hat, sad, help, rope, tailor, dress, smart, happy, holds, auntie, uncle, shake, makes, bright, middle. கலர் பண்ணிக்கோங்க. Green rice field, walk to school, a tall scarecrow, my big bag, in the dark clouds, a strong wind, torn cloth, in a bright dress, stands tall, always happy. Circle straws கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? The rice fields are green. A scarecrow is tall. Dark clouds are gather in the sky. The girl wore a bright dress. The dog ran fast. All the children are happy now. She walks to school every day. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. இத கலர் பண்ணிக்கோங்க. ரீடிங் கம்பேரிசன். நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர். இந்த பேசேஜை படிச்சுட்டு கீழே வந்து ஆன்சர் பண்ணணுமா. முதல்ல படிக்கலாமா? ஒன் மார்னிங் வாணி வாக் டு ஸ்கூல் வித் ஹர் ஃப்ரெண்ட். என்ன பண்றாங்க, ஒரு காலையில எழுந்து வாணி வந்து ஸ்கூலுக்கு போறா. யார் கூட? ஃப்ரெண்டு கூட. அருண், ஸ்ட்ராங் wind blew on dark cloud move fast in the sky. அருண் கூட போறா வாணி. அப்போ எப்படி இருக்கு அந்த மேகங்கள்? ஸ்ட்ராங் wind, டார்க் clouds, கரும் மேகங்களாகவும் அப்புறம் காத்து பலமா அடிக்குது. சடன்லி அருண்ஸ் ப்ளூ கேப் ஃபில் ஆஃப் திஸ் ஹெட். அவளோட தலையில இருந்து அந்த ப்ளூ கேப் என்ன ஆயிடுச்சு? கீழே விழுது. அருண்ஸ் லாஃப் கேட்ச் இட். அதுக்கப்புறம் என்ன பண்ணா? சிரிச்சிட்டே வந்து அருண் கேட்ச் பண்றான். த கேப் ரோல்ட் அலாங் த ரோட். அப்ப கூட என்ன ஆகுது? ரோல் ஆகி போகுது காத்து அடிக்கிறதால. வாணி ரேன் ஆஃப்டர் இட். அருண் ரேன் டூ. அப்புறம் வாணியும் அவளுடைய ஃப்ரெண்ட் இல்லைங்களா, சோ ஓடுறா. ரெண்டு பேருமே ஓடி போய் அந்த கேப்பை பிடிக்கிறாங்க. அட் லாஸ்ட் வாணி கிராப் த கேப் அண்ட் புட் இட் பேக் ஆன் அருண் செட். அருணுடைய தலையில இருக்க கேப்பை பிடிச்சிட்டு அருணுடைய பேக்ல வந்து வச்சுட்டா. ஸ்டாண்ட் ஸ்டில் ஷி செட் லாஃபிங் போத் ஃபெல்ட் ஹாப்பி. அந்த மாதிரி பிடிச்சதால அவங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தே லாஃப் ஆல் த வே டு ஸ்கூல். அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுட்டே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டிக் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன்சர் வந்து கரெக்ட் பண்ண டிக் பண்ண போறோம். வேர் டிட் வாணி அண்ட் அருண் கோ. எங்க போனாங்க? டு ஸ்கூல். டிக் பண்ணிக்கோங்க. ரைட் எஸ் ஆர் நோ. அருண் வாண்டட் வாணி டு கேட்ச் த கேப். அருண் என்ன பண்ணா? வாணி அந்த கேப்பை வந்து கேட்ச் பண்ண போனாங்க இல்லைங்களா, சோ எஸ். fill in each sentence with a describing word. The winds are எப்படி இருந்தது? winds are blue. எழுதிக்கோங்க இங்க. The friends felt happy. எப்படி இருந்தாங்க அவங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருந்தாங்க. who said it? catch it அப்படின்னு யார் சொன்னது? அருண். stand still அப்படின்னது வாணி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மை ரிஃப்ளெக்ஷன். I can name and talk about neighbors and the professions. Read and write words with R sounds. Describe people and object in short sentence using adjectives. Use question mark correctly in sentences. Read a passage and answer question. Write 3 or 4 connected sentences. நாம இந்த லெசன்ல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான் இந்த மை ரிஃப்ளெக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. நாம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்?
நாம எப்படி நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஓஆர் சவுண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பீப்புள் அண்ட் ஆப்ஜெக்ட் ஷார்ட் சென்டென்சஸ் அந்த சென்டென்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கொஷின் மார்க் எங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த பேசேஜ் படிச்சு ஆன்சர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் 3 or 4 கனெக்டட் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி படிக்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதால நீங்க வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் கலர் பண்ணணும். ஓகே, ஐ கேன் டூ. சேஞ்ச் த ஃபர்ஸ்ட் லெட்டர் டு மேக் நியூ வேர்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு ஒரு புது வேர்ட் கிடைக்கும். போட், ஃபோர்ட், பார்ன், டான். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த கோட் ஹேஸ் எ டேஷ் டெய்ல். கோட்க்கு எப்படி இருக்குது டெய்ல், வால் எப்படி இருக்கு, ஷார்ட். நீங்க இங்க டிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் அப்படின்றத இங்க டிக் பண்ணிக்கிட்டு இங்க எழுதிக்கோங்க. இட் இஸ் எ டேஷ் ஃபிஷ். இது என்ன கலர்ல இருக்கு, ப்ளூ. இட் இஸ் எ ப்ளூ ஃபிஷ். ரைட் த ஆப்போசிட்ஸ் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். இப்போ the stars is bright. இந்த bright அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட்ல என்ன சொல்லுவோம், dull. He is a strong man. He is a weak man. Rewrite the sentences correctly. Sentence correct பண்ணலாமா? Who is your friend? Who அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் போடணும். Who is your friend? Do you want more corn? உனக்கு அதிகமான கார்ன் வேணுமா அப்படின்னு கேட்டான் இல்லைங்களா அருண். Do you want more corn? Question mark. Answer the following. Who grows crops? Cropsல யார் வந்து உற்பத்தி பண்றா, farmer grows crops. எழுதிக்கோங்க, டாட் ஃபுல் ஸ்டாப் வைங்க. Who uses a magic wand? யார் கையில இருக்கும் மேஜிக் wand? அந்த மெஜிஷியன் கையில இருக்கும். So magician uses a magic wand. Learning journey. Write 3 or 4 connected sentences பார்த்தோம். So இங்க கலர் பண்ணிக்கோங்க. Read a passage, answer question பார்த்தோம். Use I like, I don't like in sentences பார்த்தோம். Describing people and object using adjective, talk about past event. Read and write words with sounds er, er, ir, or, ur. Name and talk about my feelings, neighbors and professions. So கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதோட தேர்ட் ஸ்டாண்டர்ட் மை நெய்பர் செகண்ட் லெசன் இங்கிலீஷ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.